ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி தானே போஸ் செஞ்ச தப்புக்கும் நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க, நீங்களாவே எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் எந்த வார்த்தையும் பேசாமல் ராஜாங்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு நீங்கள் தண்டனை கொடுக்க மாட்டீங்க, நானாவே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களா கழுத்தை புளிச்சு வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நானாவே வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாட்டி ஒரு பக்கம் இதெல்லாம் பொய்ன்னு சொல்லக்கூடாதா, யாராவது என்னுடைய தூக்கத்தை கரைங்களே, இதெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியலன்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணி தமிழ் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி ஃபீல் பண்ணிட்டே போயிடுறாங்க. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேது அப்படியே உடைஞ்சு போயிடுறாங்க. சேதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்பான்னு சொல்லி கதறி அழுறாங்க. எல்லாமே இப்படி ஆயிடுச்சேப்பான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணியும் ரொம்பவே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப தமிழ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அப்பா, அவ இப்படி என்னை ஏமாத்திட்டாலே, என்னால என்னன்னு கூட யோசிச்சு பார்க்க முடியலப்பான்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. கதறி அழுதுட்டு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. உடனே ராஜாங்கம் அதிரடியா, இனிமே இந்த வீட்டுல இருக்க யாருக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, யாராவது அவ கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டா தயவு செஞ்சு நீங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. ராஜாங்கம் அங்க இருந்து பேசி போனதும் ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணி எல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம கதறி அழுதுட்டு இருக்காங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அடுத்ததா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனா ஈஸ்வரிக்கும் சாவித்திரி தாமரை 3 பேரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தில்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.